Welcome to ProSUN Energy. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5 kW 48 volt solar off-grid system. நம்ம இந்த சிஸ்டம் எங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோன்னா சேலம் பக்கத்தில் ஓமலூர் நியர்பையில் இருக்க முத்துநாயக்கன்பட்டிங்கிற ஒரு வில்லேஜில் தான். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 25லேருந்து 30 சிஸ்டம் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சிஸ்டம் அண்ட் லேப்டாப்ஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி டே ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட் பேசிஸில் டேட்டா என்ட்ரி ஒர்க் இங்கே நடக்குது. கஸ்டமர் நம்மளை வந்து நம்மளோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு சைட் சர்வே கொட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். ஸோ இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெய்னியாக தான் இருந்தது. ஸோ மழைக்கு இடையில தான், மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டலேஷன் நம்ம பண்ணி கொடுத்தோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்க பேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 455 watts லாங்கி பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மோனோபர்க் ஹாஃப் கட் செல். இப்போ எல்லாருமே ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோபர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோவில் ஆஃப் கட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோனோபர்க் ஒரு சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செல் வந்து 72 செல்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 144 செல்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் த டைம் இருக்கும். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ரொம்ப லோவர் சன்லைட்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே எல்லா சைட்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஜிஐ ஸ்ட்ரக்சர் தான். ப்ளஸ் வந்து இதுக்கு கீழே கிரவுண்டிங் எல்லாமே பண்ணி சிவில் ஒர்க் எல்லாமே முடித்து ஒரே நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேனல் மவுண்ட் பண்ணிட்டோம். பேனல் மவுண்ட் பண்ணி முடிக்கிறது ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து இன்வெர்டர் அண்ட் பேட்டரி கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அது லாங்கியோட அந்த டேட்டா ஷீட்டு, பேனல் டேட்டா ஷீட்டு. 455 watts மோனோபர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 10 பேனல் கொடுத்துருக்கோம். 455 wattsல 10 பேனலு. ஓவரால் 4550 watts வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டரோட மேக்ஸிமம் இன்புட் டிசி வோல்டேஜ் வந்து 230 volt. ஸோ இது வந்து நம்ம 2 ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். 5 பேனலுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்காக ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லைட்னிங் அரெஸ்ட்டு பேனலுக்கு நியர்பைலே கொடுத்து அதிலிருந்து காப்பர் லைட் கம்பி கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு லைட்னிங் அரெஸ்ட் கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணியிருக்க ஒயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் சோலார் ஒயர்ஸ் தான். இதில் 4 square mm சோலார் பாலிகேப் ஒயர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒயரிங் பண்ணியிருக்கோம், சோலாருக்கான செப்பரேட் ஒயரிங். அதே போல் எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா இது கெமிக்கல் எர்த்திங் வித் கெமிக்கல் பாண்டடில் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் கொடுத்து காப்பர் பாண்டட் எர்த்திங் தான் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த அளவுக்கு எர்த்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் வந்து லைஃப் லாங் இருக்கிறதுக்கு எர்த்திங் ரொம்பவே வந்து தேவையானது. அதனால் எர்த்திங்கில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் காப்பர் வித் கெமிக்கல் ப்ளஸ் வந்து காப்பர் லைட் போட்டு நம்ம எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அது எர்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கும். மேலேருந்து ஒயரிங் எடுத்துகிட்டு வந்து உள்ள ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரி கொடுத்துருவோம். இங்கே வந்து நம்ம வந்து பேட்ரிஸ் வந்து ஆல்ரெடி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்த நார்மல் இன்வெர்டர் பேட்டரி தான் கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக இன்வெர்டர் பேட்டரியை விட சோலார் பேட்டரி வந்து கொடுக்குறது தான் பெட்டர். ஆனால் இவங்ககிட்ட இந்த இன்வெர்டர் பேட்டரி வந்து புது இன்வெர்டர் பேட்டரி தான், புது பேட்டரி தான், எல்லாமே 1 yearக்குள்ளே தான் ஆகுது. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் அப்படிங்கிறதுனால அந்த பேட்டரி அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து யூடிஎலோட ஆல்ஃபா ப்ளஸ் மாடல் 5 kV 48 தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் மோஸ்ட்லி நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூடிஎலோட இன்வெர்டர் தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி, ரிலையபிலிட்டி எல்லாமே வந்து கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அதர் இன்வெர்ட்டரை விட பெட்டராக இருக்குது. ஆஸ் பர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இது ஃபுல்ஃபில் பண்ணிடுது. இதில் எல்லா டேட்டாவுமே விசிபிளாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைலி ப்ரொடக்ஷன் இன்வெர்ட்டர் தான் இது. ஸோ இதுக்கு பேக் சைடில் கம்ப்ளீட்டாக சோலார் பேனல், பேட்டரி, இன்வெர்ட்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபிஸ் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் அப்படின்னாலும் அந்த எம்சிபி ட்ரிப் ஆகிறதுனால இன்வெர்ட்டர் வந்து லைஃப் லாங் வரும். இப்போ வந்து நம்ம இன்சுலேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க ஒயரிங் வந்து ஆல்ட்ரு பண்ணலை. ஸோ அதனால் டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஒயரிங்க்கு வந்து நம்ம வந்து இன்புட் கொடுத்துருக்கோம் சோலார்லேருந்து கம்ப்ளீட்டாக இபி ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற இன்வெர்டர் கனெக்ஷனில் இருக்கிற
ஒர்க்கில் தான் இப்போ இந்த இன்வெர்ட்டரில் இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது மூலமாக தான் இங்கே இருக்கிற லைட்டு ஃபேனு ப்ளஸ் கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா சிஸ்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. இந்த டேட்டா என்ட்ரி இந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/7 வித்தவுட் இபி இல்லாமல் ரன் ஆகும். இருக்கிற எல்லா சிஸ்டம் ப்ளஸ் வந்து லைட்டு ஃபேன் எல்லாமே. இவங்களுக்கு வந்து யூசேஜ் எக்ஸஸாக இல்லை, யூசேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஏசியை வந்து ஆப்ஷனலாக கொடுத்துருக்கோம். ஏசிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2-வே ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துட்டு இபி அண்ட் சோலாரில் ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கிற மெத்தடில் தான் இந்த ஏசியும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற டேட்டாஸ் எல்லாமே காலையில் ஒரு 8:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்தது தான். இதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து நம்ம இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 10 days கழித்து வந்தது தான். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து 2000 வாட்ஸ் வந்துட்டுருக்கு, அவுட்புட் 900 வாட்ஸ் போயிட்டுருக்கு. கிரிட்லேருந்து எதுவுமே எடுக்கல, ஏன்னா நம்ம இபியை ஆஃப் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிரிட்டை வந்து 0ல் தான் இருக்கும். ப்ளஸ் பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிற கண்டிஷன் தான், 53.5 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.